உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரவிசங்கர். 28 வயதாகும் இவருக்கும் சப்னா என்ற பெண்ணுக்கும் கடந்த ஜனவரி மாதம் திருமணம் நடந்திருக்கிறது. திருமணமான அடுத்த மாதமே சப்னா கர்ப்பம் தரித்திருக்கிறார். இதற்கு மேல் ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் ரவிசங்கரின் குடும்பத்தினர் அப்படி சந்தோஷப்பட்டதாக தெரியவில்லை. காரணம் வரதட்சணை. ஆம், சப்னாவிடம் ரவிசங்கரின் குடும்பம் வரதட்சணையை எதிர்பார்த்திருக்கிறது. அத்தோடு திருமணமான சில மாதங்களிலேயே மனைவி மீது ரவிசங்கருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. கொண்டாட்டம் நிறைந்ததாக இருக்க வேண்டிய மன வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாக மாறிவிட்டது. கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு நடைபெற்று வந்த நிலையில் 5 மாதங்களுக்கு முன்பு தனது சகோதரியின் வீட்டுக்கு வந்திருக்கிறார் சப்னா. இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று ரவிசங்கர் மனைவியை பார்ப்பதற்காக அவரது சகோதரி வீட்டுக்கு சென்றிருக்கிறார். மனைவியை சமாதானம் செய்து அழைத்து செல்லத்தான் வந்திருக்கிறார் என்று வீட்டில் இருந்த அனைவரும் நினைத்திருக்கிறார்கள். முதல் மாடியில் உள்ள அறைக்கு மனைவியை அழைத்து சென்ற ரவிசங்கர் கதவை தாழிட்டிருக்கிறார். சிறிது நேரத்திலேயே சப்னா அலறும் சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கிறது. வீட்டில் இருந்தவர்கள் பதறி அடித்துக் கொண்டு முதல் தளத்துக்கு சென்று அறை கதவை தட்டியிருக்கிறார்கள். ஆனால் கதவு திறக்கவில்லை. அதே நேரம் கங்காநகர் காவல் நிலையத்துக்கு போன் செய்த ரவிசங்கர், நான் என் மனைவியை கொன்னுட்டேன், வந்து பாடியை எடுத்துட்டு போங்க என கூலாக கூறியிருக்கிறார். உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்திருக்கிறார்கள். ரத்தத்தில் அபிஷேகம் செய்ததை போல ரவிசங்கர் அறையின் ஒரு மூலையில் படுத்திருக்க, சப்னா கத்தி குத்து காயங்களோடு சடலமாக கிடந்தார். கழுத்து, முகம், வயிறு என 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ரவிசங்கர் கத்தியால் குத்தியதில் சப்னாவின் வயிற்றில் இருந்த சிசுவும் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறது. ரவிசங்கரை கைது செய்த போலீசார் எதற்காக இந்த வெறியாட்டம் என விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். சப்னா பணம் நகை கொண்டு வராதது ஒரு புறம் இருந்தாலும் அவர் மீது ரவிசங்கருக்கு உருவான சந்தேகம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. இந்த சூழலில் அவர் சண்டை போட்டுக்கொண்டு சகோதரி வீட்டுக்கு வந்தது அவர் மீது கொலை வெறியை உருவாக்கி இருக்கிறது. மனைவியை ஒரேடியாக தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று செயின் வாங்கியிருப்பதாக கூறி மனைவியை பார்க்க வந்திருக்கிறார் ரவிசங்கர். அறைக்குள் சென்றதும் கதவை தாழிட்டிருக்கிறார். சப்னாவை கண்ணை மூடச் சொன்ன ரவிசங்கர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு ரவிசங்கரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். திருமணமான 8 மாதங்களில் கர்ப்பிணி மனைவியை கணவன் குத்தி கொண்டிருப்பது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.